ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்எஸ் கவி பேசுகிறேன். ஸோ யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதேமாதிரி யூடியூப் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலன்ற அந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம வீடியோஸ் எதுவுமே போடாமல் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் காட்டுறோம் எல்லாமே பற்றிக்கு சேலுக்கு இருக்குது. நம்ம வந்து டம்போ ஹீரோ இருக்குது, நான் டம்போ ஹீரோ இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி மட்டும் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுருவோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துங்க. ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம காட்டுறோமோ இதை தான் வந்து உங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணுவோம். ஸோ நான் டம்போ இயரில் பார்த்தீங்கன்னா இந்த டம்போ இயர்ஸில் கிராஸ் பிரீட் ஆனது, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் டம்போ இயர். இப்போ நம்ம வீடியோவில் கையில் காட்டுறது வந்து டம்போ இயர். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அதனால தான் நான் கையில் எடுத்து ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை காட்டியிருக்கேன். ரெண்டுத்துக்கான ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வேறு ப்ரைஸ், அது வேறு ப்ரைஸ் இருக்கும். ஃபுல் பிளாக் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, டம்போ இயர் பிளாக்கும் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா பீட்டாவில் ஃபுல் மூணு ஆஃப் மூணு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ப்ரீடிங் பேர் தரமான குவாலிட்டியிலே அவைலபிளாக இருக்குது. கைஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி சைட் வியூவில் காட்டினா உங்களுக்கு கிளியராக தெரியுமோ ஸோ அந்தளவுக்கு காட்டியிருப்பேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்னாலே நம்மளுக்கு வைலண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றது ஸ்ட்ரைக் வந்துடுது. நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரைக் வந்தாலே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோ எதுவுமே போடாமல் வச்சுருப்போம். அந்த 2 ஸ்ட்ரைக் எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவே போடுவோம். ஏன்னா 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுனாலே நம்ம சேனல் வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளால் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு எந்த ஒரு ஆக்சஸும் இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு கொஞ்சம் பயம் தான். நம்ம சேனல் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 2 இயர்ஸாக நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரேடியாக போயிடுச்சுன்னா அது ஒரு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 90 டேஸ் கழிச்சு தான் நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இதுக்கு எதனா ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் போட்டால் நம்ம கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறது அந்த ஸ்ட்ரைக்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றது. சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபிஷஸ் கையில் எடுக்கும்போது அது துடிக்கிற மாதிரி இல்லை கீழே வீற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வைலண்ட்டாக இருக்குது. அதாவது யூடியூப் வைலண்ட்டு நீங்கள் அந்த கைட்லைன்ஸில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பிளாட்டினம் டம்போ இயர், ஃபுல் பிளாக், நான் டம்போ இயர், இந்த மாதிரி 3 வெரைட்டிஸில் இப்போதைக்கு கப்பி இருக்குது. அது போக பீட்டாஸில் ஃபுல் மூன் ஆஃப் மூன் எல்லாமே ப்ரீடிங் பேர் தரமான குவாலிட்டியில் எல்லாமே பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட் கரெக்டாக சைஸில் தான் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கோயி இருக்குது, அல்பினோ விடோ இருக்குது, ஜீப்ரா இருக்குது, மூன்டைல் மௌலி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எடுத்துருக்கோம் கைஸ். அதே மாதிரி பேமெண்ட் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிள் தான் கைஸ். நம்ம ஸ்க்ரீனில் 6380217761 ஸோ இந்த நம்பர் மட்டும் தான் நம்மளுது. இந்த நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். அதுக்கு ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் வேணுமோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதேமாதிரி நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் மட்டும் சேலுக்கு இல்லை, ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆக்சசரிஸும் இருக்குது. அதுக்கு தேவையான சைஃபன் பம்ப் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, மெடிசன் இருக்குது, நெட் இருக்குது, ஆர்டிமியா கேப்சூல் இருக்குது, பவுல் கூட இப்போதைக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் பவுல் வந்து நம்ம நேரில் வந்து வாங்குறவங்க மட்டும் தான், ஆஃப்லைனில் மட்டும் தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஆன்லைன் பண்ணல. ஏன்னா பவுல் வந்து கிளாஸு கொஞ்சம் அது டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு ஃபுல் லாஸ் ஆகும். இப்போதைக்கு ஆஃப்லைனில் சேல் பண்ணிட்டு ஸோ ஆன்லைனில் கொரியர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் சீக்கிரமாக எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். பவுல் ஆகட்டும், இந்தமாதிரி கிளாஸ் ஐட்டம் ஆகட்டும், ஃபிஷ் டேங்க், இந்தமாதிரி நிறைய சேல் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆன்லைனுக்கு எடுத்துன்னு வந்துடலாம். ஆன்லைனில் இப்போதைக்கு ஃபுட்டு இருக்குது, ஃபிஷ்ஷு இருக்குது, ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இருக்குது, சைஃபன் பம்ப்பு, நெட்டு, ப்ரீடிங் நெட்டு, இந்தமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி அதை வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்மளோட டோட்டல் ப்ரைஸ் சொல்கிறோம். இது இல்லாமல் கொரியர் சார்ஜுன்றது தனியாக இருக்கும். கொரியர் சார்ஜ் நார்மலாக 85 ஆகும். ஸோ நீங்கள் 1 kgக்குள்ளே ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது 85 தான் ஆகும். மேக்ஸிமம் போனீங்கன்னா 150க்குள்ளே தான். எவ்வளோ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் 150க்குள்ளே தான் அது முடியும். ஸ்டார்டிங் 85லேருந்து கொரியர் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணுறதுன்னு. பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னா நம்ம நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயே நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணுறீங்களோ வித்தின் 2 டேஸில் நம்ம கொரியர் உங்கள் வீட்டுக்கே வந்துடுற மாதிரி நம்ம கொரியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கப்பிலாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டி பார்த்துங்க. சரி, நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன்னு. பட் ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம். ஸோ வீடியோக்கான அந்த டைமும் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமுக்குள்ளே சீக்கிரம் போடணுன்ற கொஞ்சம் அந்த அர்ஜென்ட்னால வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ் காட்டும் போதெல்லாம் அதோட ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாரோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியணும். பட் ஆனால் அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ அது கண்டிப்பாக நம்ம அதை அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து டேரெக்டாகவே என்னென்ன ஃபிஷ் வேணுமோ அந்த ஃபிஷ்ஷோட ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஃபுட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் வந்து டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம். ஸோ எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். நீங்கள் என்ன ஃபிஷ்ஷு எவ்வளோ ரேஞ்சில் எடுத்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா 100லேருந்து 130க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் போட்டால் 150 அந்த ஒரே ஒரு பிளாட்டினம் டம்போ இயர் மட்டும் இருக்கும். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும்.
ஸோ அதனால் ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸ் வந்து நான் எதுவுமே வந்து டிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோவில் வந்து கம்மியாக சொல்லிட்டு நேரில் அதிகமாக சொல்கிறதோ இல்லை வாட்ஸ்அப்பில் தனியாக பண்ணும்போது அதிகமாக சொல்கிறதோ அந்த மாதிரி என்ன ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. வீடியோவில் என்ன சொல்லணும் அதோட ப்ரைஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு என்ன ஒரு மெசேஜாக இருந்தாலும் இல்லை என்ன ஒரு ஹாய் இல்லை என்ன ஒரு உங்களோட ரிப்ளைவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ கமெண்ட் வந்து கொஞ்சம் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் வீடியோவோட ரீச் அதிகமாகும். ஸோ கம்மியாக தர இடத்துக்கு நிறைய பேருக்கு அது ஷேர் ஆகும், சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டோ இல்லை லைக்கோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.